நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்க்கா. டோட்டலா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மூச்சே நின்றும் போல இருக்கு. பயப்படாத வர்ஷினி, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி ராகவோட அழகான ஒரு வாழ்க்கைய வாழ்வ. அதுக்கு நான் பொறுப்பு. அழாத, சரியா? ஓகே, சரி பார்க்கலாம். சரி போக்கா. ஏய் சிரிடி. சிரிக்க சொன்னா இப்படியா சிரிப்பாங்க? சரி, ஒண்ணு பண்ணுவோம். நம்ம சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, ஆமா. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஓகே? ஆஹா. வா. ஏய் விஷால், வா. உன்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னையா? ம். என்ன விஷயம் இசை? நீ மட்டும் கரெக்ட் டைம்க்கு அந்த மலைக்கு போகலன்னா அசோக்க நம்மளால காப்பாத்திருக்கவே முடியாது. நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ். ஏய் இசை, என்ன இசை நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அசோக் என்னோட அண்ணன். அவனுக்காக நான் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீ கங்காவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்ததுனால மட்டும்தான் டோட்டல் சீனே மாறிச்சு. இப்ப பாரு, அசோக்கும் வீட்டுக்கு வந்துட்டான். ஆமா விஷால், அசோக் வீட்டுக்கு வந்ததே எவ்ளோ நிம்மதியா இருக்குல்ல. அது மட்டும் இல்ல இசை, அசோக் வீட்டுக்கு வந்த மாதிரியே சீக்கிரம் அவனுக்கு கண் பார்வை கிடைச்சிட்டா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்தவள அந்த விஷப்பாம்பை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். சரி. ஐ லவ் யூ விஷால். என்ன விஷால்? இல்ல, திருப்பி சொல்லு. சரி, சொல்லு. ஐ லவ் யூ விஷால். விஷால், என்ன இப்போ நீ கேட்டு பாரு, என் வாய்ஸ் அப்படியே மேட்ச் ஆகும். கேளு. ஐ லவ் யூ விஷால். கேட்டுச்சா? எந்த தானே? இவ்வளவு நாள் ஆகியும் இந்த வாய்ஸ் ஏன் வாய்ஸ் தான் உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன ஒரு மியூசிஷியனோ. I love you விஷால். I love you விஷால். அம்மா, நீங்க ஊட்டி விட்டு நான் சாப்பிடணுன்றது எத்தனை வருஷத்து ஆசைன்னு தெரியுமாமா? என்னதான் இருந்தாலும் அம்மா கையால சாப்பிடுற சுகமே தனி சுகம்தான். அதுவும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்துட்டு இப்போ அம்மா உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டி விடும்போது அதோட சந்தோஷமே தனிதான். ஆமா இசை, இத்தனை வருஷமா எங்க அம்மா கையால ஒரு வாயாவது சாப்பிட மாட்டோமான்னு எவ்வளவு வாட்டி ஏங்கி இருக்கு தெரியுமா? ஆமா அசோக், லைஃப் எவ்வளவு அன்பிரடிக்டபிளா இருக்குல்ல. அன்னைக்கு மண்டபத்துல உங்களுக்கு தெரியாமலே அத்தை உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு உங்க பக்கத்துலயே உட்கார்ந்து ஊட்டி விடுறாங்க. அசோக், அசோக், கரெக்ட் தான் இசை. ஏன் இசை, உங்களுக்கும் உங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பாங்கல்ல?
இசை உங்க அளவுக்கெல்லாம் நான் லக்கி இல்ல அசோக். என் அப்பா அம்மா 2 பேருமே நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. ஐம் சாரி இசை. ஐயோ, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் வேற நீங்க சாப்பிடும்போது தொணன்னு பேசிட்டே இருக்கேன். சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். சரி இசை. அசோக், நீ சாப்பிடுப்பா. இசை, இசை, இந்த பழத்தட்டை வாங்கிக்கோமா. ஒருவேளை நான் பேசுறது எதுவுமே இவளுக்கு கேட்கலையோ? இசை, இந்த பழத்தட்டை வாங்கிக்கோமா. அத்தை, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம் அத்தை? நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீ உண்மையா பதில் சொல்லணும் வர்ஷினி. எதையும் எதுக்காகவும் மறைக்க கூடாது, சரியா? சரிங்க அத்தை. இப்படி கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம்னு கூட சொல்ல முடியாது, உறுதியாவே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் உன்கிட்ட அத பத்தி கேட்டு உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீ மறைக்காம பதில் சொல்லணும். அஷிஷோ, அத்தை கேக்குறத பார்த்தா நான் பிரெக்னெண்டா இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலயே. கடவுளே, என்னை காப்பாத்து. வர்ஷினி, இசைக்கு காது கேக்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா?